கூட்டு போறா, கல்யாணத்துக்கு கூட்டு போறா, இளவு வீட்டு கூட்டு போறா, எல்லா வீட்டுக்கும் கூட்டு போறா. எல்லாம் தெரியுது. நாங்க சொன்ன குற்றம் அப்படிதானே? கல்யாண வீட்டுக்கு அவளை கூட்டு போறா. ஏன் கூட்டு போற? எவ்வளவு கேட்டா தப்பா? நாட்டு மக்கள் எல்லாம் செஞ்சுப்பாங்க. யாராவது உனக்கு அக்கா தங்கச்சி அம்மா பொண்டாட்டி அது யாரு உனக்கு கேட்க மாட்டாங்களா? இத அனிதா ராதாகிருஷ்ணன் கைதான 12 மணி நேரத்தில் காத்திருந்த ட்விஸ்ட். அவன் என்ன வேணும் யாருமே கேட்க கூடாது. என்னது நாடாது? என்னது எங்க ராஜ்யம் நடக்குங்க? சர்வாதி நாடா இது? சிறையில் அடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த காவல்துறை, போலீசின் கோரிக்கையை நிராகரித்த நீதிமன்றம், சொந்த ஜாமீனில் வெளியே வந்த திமுக முன்னாள் அமைச்சர். எந்த வகையிலும் கனவு காண முடியாது. ஏறக்குறைய 6 மாத காலத்திற்குள் இந்த ஆட்சி வீழ்ந்துவிடும். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே தமிழக முதலமைச்சர் விஜயை அவதூறாக பேசிய வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். முக்கியமாக அவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் வாகனத்தில் அழைத்து வரப்பட்டார். அப்போது நீதிமன்றத்திற்கு வந்தபோது அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று காவல்துறை கோரிக்கை வைத்ததாகவும், ஆனால் காவல்துறையின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் சொந்த ஜாமீனில் அவர் வெளியே வந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த ஒரு சமயத்தில் அவருக்காக அவரது தொண்டர்கள் வெளியே ஆவலாக காத்திருந்துள்ளனர். முக்கியமாக பல குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர்.